வணக்கம். ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனல். நான் உங்கள் லியோ எம் சிவராமன். இன்றைய ராசி பலன் 25 டிசம்பர் 2025. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. இது உங்களுக்காக உருவாக்கப்பட்ட சேனல். ப்ரொமோட் பண்ணுங்கள். 2026க்கான எல்லா ராசி பலனும் போட்டாச்சு. மற்ற மாத பலன்களும் இருக்குது, டெய்லி பலன்களும் இருக்குது, ஜோதிட சூட்சமங்களும் இருக்குது. எல்லாமே பார்த்து மகிழுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியும் ஷேர் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட்டாக இப்போ நம்ம கிரக நிலவரத்துக்கு போயிடுவோம். குரு பகவான் மிதுனத்தில் இருக்கிறாரு, கேது பகவான் சிம்மத்தில் இருக்கார், புதன் விருச்சகத்தில் இருக்காங்க, சூரியன் சுக்கிரன் செவ்வாய் தனுசில் இருக்காங்க, ராகு சந்திரன் கும்பத்தில் இருக்காங்க, சனீஸ்வரன் ஆஸ் யூஷுவல் மீனத்தில் இருக்காங்க. இதாங்க ராசி மண்டலத்தில் கிரகத்தோட நிலவரம். இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம மேஷராசிக்கு வருவோம். என் அருமை மேஷராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கும். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறார். எதிர்பாராத பணவரவு உண்டு. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். நிலுவையில் இருந்த தொகைகள் இன்று கைக்கு வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் லாபம் தரும். தன்னம்பிக்கை உயரும். இனிய நாள் இது. எல்லாம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். என் அருமை ரிஷப ராசி அன்பர்களே, உங்களுக்கு பணிச்சுமை கூடினாலும் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. 10ஆம் இடத்தில் சந்திரன் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் புதிய பொறுப்புகள் தேடி வரும். அரசாங்க வழியில் ஆதாயம் உண்டு. தந்தையின் ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரிக்கும். கடின உழைப்பால் வெற்றி காண்பீர்கள். இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். என் அருமை மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திராஷ்டிரமம் உங்களுக்கு மாறிவிட்டதால் சந்தோஷமாக இருக்கலாம். புதிய முயற்சிகளை துணிந்து எடுக்கலாம். 9ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் பாக்கியஸ்தானம் பாக்கியங்கள் பெருகும். ஆன்மீக நாட்டமும் அதிகரிக்கும். வெளிநாடு முயற்சிகளின் மூலம் நல்ல லாபங்களும் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை வளப்படும். அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றி உண்டாக்கும். என் அருமை கடகராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் என்பதால் சற்று நிதானத்துடன் முடிவெடுப்பது மிகவும் நல்லது. புதிய அவசரங்களை தடுப்பது, புதிய ஒப்பந்தங்களை போடும்போது அது 1க்கு 2 முறை சரிபார்த்து செய்வது நல்லது. சந்திராஷ்டிரமத்தை பற்றி கவலைப்பட வேண்டியது. நம்ம நேயர்களுக்கு நம் அறிவுறுத்தல்படி நீராகாரத்தை எடுத்துக்கொண்டு மூச்சு பயிற்சி செய்து நன்றாக உறங்கி அந்த 2 நாளை நீங்கள் கழித்தால் சந்திராஷ்டிரமம் உங்களை ஒன்றும் செய்யாது. பதட்டப்பட வேண்டாம். பண விஷயத்தில் எச்சரிக்கை அவசியம். இறை வழிபாடு மனதிற்கு அமைதி தரும். பொறுமையால் சங்கடங்களை தடுக்கலாம். இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். என் அருமை சிம்ம ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதால் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். கூட்டுத் தொழில் லாபம் உண்டாகும். நண்பர்கள் உதவி செய்வார்கள். சுப நிகழ்ச்சிகளுக்கு நல்ல ஒரு பேச்சுவார்த்தை தொடங்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. வெளிவட்டாரத்தில் மதிப்பு உயரும். உற்சாகமாக இருக்கும் நாள் இது. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். என் அருமை கன்னி ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் இன்று எதிர்ப்புகள் விலகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பழைய கடன்கள் தீர வழி பிறக்கும். உத்தியோகத்தில் உங்கள் அதிகாரம் மேலோங்கும். சாதகமான வழக்குகளில் நல்ல நம்பிக்கையான தீர்ப்புகள் கிடைக்கும். சுபகாரியங்களில் ஈடுபடுவீர்கள். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றி உண்டாகும். என் அருமை துலா ராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்று புத்திசாலித்தனம் பளிச்சிடும். 5இல் சந்திரன் இருப்பதால் உங்கள் எண்ணமும் செயலும் பிரகாசமாக இருக்கும். உங்களுக்கு நல்ல செய்திகளை உங்கள் பிள்ளைகள் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். பூர்வீக சொத்துகளில் சிக்கல்கள் தீரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். தெய்வ வழிபாடு நல்ல ஒரு தெளிவை தரும். மன அமைதியாக இருக்கும் நாளாக இந்த நாள் அமையும். என் அருமை விருச்சக ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் சற்று நிதானமாக செயல்பட வேண்டும். நாளில் சந்திரன் இருப்பதால் தாயின் உடல்நலத்தில் சிறு அக்கறை தேவை. அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும். வண்டி வாகனங்களில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. வீண் விவாதங்களை தடுப்பதும் நல்லது. மொத்தத்தில் உங்களுக்கு சாதகமும் பாதகமும் கலந்த நாளாக இன்று இருக்கும். சிக்கல்களை தவிர்க்க திட்டமிடுதல் அவசியம். இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். என் அருமை தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு இங்கு தைரியம் கூடும். தைரியஸ்தானமான 3ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் எடுத்த காரியத்தை முடிப்பீர்கள். சகோதரர்கள் வழியில் ஆதாயம் உண்டு. சிறு பயணங்களில் நன்மைகள் விளையும். தகவல் தொடர்பு மூலம் நல்ல ஒரு செய்தி வந்து சேரும்.
பொருளாதார நிலை சீராக இருக்கும். துணிச்சலான முடிவுகளை எடுப்பதன் மூலம் வெற்றி காண்பீர்கள். இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். என் அருமை மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு தனலாபம் உண்டு என்று 2இல் சந்திரன் இருப்பதால் பேச்சாற்றல், காரியங்களில் நல்ல ஒரு சித்தி ஏற்படும். கடன் வசூலாகும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வியாபாரத்தில் லாபம் பெருகும். மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். என் அருமை கும்பராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மனம் தெளிவு பெறும். நல்ல ஒரு தேஜஸான முகம் கூடும். ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங் இருக்கும். உங்கள் ராசியிலே சந்திரன் இருப்பது ஒரு பெரிய விசேஷம். சுறுசுறுப்பு மேலோங்கும். புதிய திட்டங்கள் நிறைவேறும். உடல் நலம் சீராக இருக்கும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். மற்றவர்களின் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். நினைத்த காரியம் நிறைவேறும். இது ஒரு இனிய நாளாக அமையும். என் அருமை மீன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான அயன சயன போக விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் இருப்பதால் சற்று செலவுகளை திட்டமிட்டு செய்யவும். அப்படி செலவுகள் செய்தாலும் அது சுப செலவுகளாகவே அமையும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. தூக்கமின்மை வரலாம். அதனால் சரியான நேரத்தில் உறங்கவும். ஓய்வு அவசியம். உத்தியோகத்தில் கவனம் தேவை. மற்றவர் விவகாரத்தில் கவனம் செலுத்தாமல் உங்கள் வேலையில் கவனம் செலுத்த வேண்டும். நிதானம் காக்கவும். இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நேயர்களுக்காக 2026 எல்லா ராசிக்கான ராசி பலன்களும் மாத பலன்களும் டெய்லி பலன்கள் ஆல்ரெடி போட்டுட்ருக்கோம். மற்ற நட்சத்திர பலன்கள், ஜோதிட சூட்சமங்கள் எல்லாமே நம்ம சேனலில் வந்துட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் வந்து பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது உங்களுக்காக உருவாக்கப்பட்ட சேனல். நீங்கள் தாங்க சார் ப்ரொமோட் பண்ணணும். வந்து பாருங்கள். வாங்க. நன்றி, வணக்கம்.